ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா காரா பொங்கல் ரெசிபி தான். இதே டைப்பில் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த படியில் பாதியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரிசி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அரிசியை ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த படியில் 3 படி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இந்த சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை. ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஜீரகத்தையும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா சாப்பாடு வெந்துச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 8லேருந்து 9 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. சட்டியில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2, 3 வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் பருப்புலாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சக்தி சாம்பார் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீட்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.